ஹாய். நான் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஊரில் அப்பா, அம்மா, பையன் 3 பேர் இருப்பாங்களாம்மா. அப்பா 2 பீடி வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம். அம்மா 2 நண்டு வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம். ஒரு பீடி ஜோப்பில் வச்சுட்டு ஒரு பீடியை போய் கொடுப்பானா. ஒரு நண்டை ஜோப்பில் வச்சுட்டு ஒரு நண்டை போய் கொடுப்பானா. ஸ்கூலுக்கு லேட்டாக போவானா. டீச்சர் ஏன்டா லேட்டாக வந்தேன்னு கேட்பாங்க. டீச்சர் டீச்சர் சந்தைக்கு போனேன் டீச்சர், 2 எருமை மாடு வாங்கினேன் டீச்சர், முடிச்சு போட்டேன் டீச்சர், அவந்துருச்சுன்னு டீச்சர், மறுபடியும் முடிச்சு போட்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்லுவானா. போய் உட்காரான்னு சொல்லுவாங்களாம். பொம்பளை சீட்டில் உட்காருவானா. ஏன்டா பொம்பளை சீட்டில் உட்காரன்னு கேட்பாங்களாமா. ஆனன்ன பெண்ணென்ன நீ என்ன நானல்ல எல்லாம் ஒரே நந்தன் அப்படின்னு பாட்டு பாடுவானாமா. ஏபிசிடி சொல்லுவாங்களாமா. ஏபிசிடி என் பாக்கெட்டில் பீடின்னு சொல்லி பீடி எடுத்து காட்டுவானா. 1 2 3 என் பாக்கெட்டில் நண்டுன்னு சொல்லி நண்டு எடுத்து காட்டுவானாமா. அப்புறம் டீ வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம். பாதி டீயை குடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்களாம். ஏன்டா பாதி டீயை குடிச்சேன்னு கேட்பாங்களாம். நீ பாதி நான் பாதி பெண்ணே அப்படின்னு பாட்டு பாடுவானாமா. அடுத்த நாள் ப்ரேயரில் யாருக்கு ஜனகன மனகதி பாட தெரியும் கேட்பாங்களாம். இவன் வேகமாக கை தூக்குவானா. மொட்டை மடையில் ஏறி நின்று ஜனகன மனகதி கீழே விழுந்தா என்ன கதின்னு பாட்டு பாடுவாராமா. அதை கேட்ட பிரின்ஸிபல் டிசியை கிழிச்சு கொடுத்துருவாங்களாம். அதை போய் அவங்க அப்பாட்ட கொடுப்பானா. என்னடா எதுன்னு கேட்பாங்களாம். பாரப்பா பழனியப்பா பள்ளிக்கூடம் டிசியப்பா அப்படிங்குவானா. சரி மாடியில் கஞ்சி இருக்குது போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இவன் என்ன பண்ணுவானா, கஞ்சியை கீழே விட்டுருவானாமா. அவங்க அப்பா ஏன்டா கஞ்சி கீழே விட்டேன்னு கேட்பாங்களாமா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்னு பாட்டு பாடுவானா. அவங்க அப்பா வந்துட்டு எருவ மாடு மேய்க்க போடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவன் இருந்துட்டு இல்லை நான் பெரிய கலெக்டர் வேலைக்கு தான் போவேன்னு சொல்லுவானா. அதை கேட்டு அவங்க அம்மா தரன்னு இழுத்துட்டு போய் சும்மா ரூமில் வச்சு விளக்கமாத்திலேயே அடிப்பாங்களாமா. அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களாம். என்னடா அவங்க வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டு நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்களாமா. டேய் மச்சான் என்னடா நேற்று உங்கள் வீட்டில் சவுண்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்களாம். நேற்று ராத்திரி எம்மா விளக்கமாத்தடி கும்மா அப்படிங்குவானா. தேங்க்யூ.